இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த நட்சத்திரத்துக்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்புறம் 9 கிரகங்கள் இருக்குது. அந்த 9 கிரகத்துக்கும் ஒவ்வொரு கிரகத்தையுமே நட்சத்திரத்துக்கு கீழே டெரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இப்போது 9 கிரகத்தில் முதல் கிரகமாக கேது, அப்புறம் ராகு, சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன், இப்படி 9 கிரகங்கள் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ எந்தெந்த கிரகத்துக்கு கீழே நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரத்தில் அதை டெரைவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம முதல் பார்க்க போகிறது கேது நட்சத்திரம். ஏன்னா இருக்கிறதுலையே ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் ரொம்ப டாப் மோஸ்ட் கிரகங்கிறது 9 கிரகத்தில் எதை குறிக்கும் அப்படின்னா கேது தான் சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த கேது நட்சத்திரம் அந்த எந்த கேது கிரகம் இந்த நட்சத்திரத்துக்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கேது, அஸ்வினி, மகம், மூலம், இந்த 3 நட்சத்திரத்துக்கு கீழே தான் அந்த கேது கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ கேதுவோட கிரகம் இப்போது அவர் குழந்தை அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறக்குதுனாலே அதோட நட்சத்திராதிபதி யாருன்னு கேட்டால் கேதுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு குழந்தை மகத்தில் பிறக்குதுன்னா அந்த குழந்தையோட நட்சத்திராதிபதி யாருன்னு கேட்டால் கேதுன்னு சொல்லுவாங்க. குழந்தை மூல நட்சத்திரத்தில் பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தையோட நட்சத்திராதிபதி யாருன்னு கேட்டால் அதுவும் கேதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேது அப்படின்னா அது என்ன தன்மை கொண்ட கிரகம், அதுதான் முதல் பாயிண்ட். ஸோ கேதுக்கு என்ன தன்மை கொடுக்கப்பட்டிருக்கு, நம்ம சாஸ்திரங்களாக இருக்கட்டும், நம்ம படித்த நிறைய இதாக இருக்கட்டும், நம்ம படித்த நிறைய விஷயங்கள், சாஸ்திரங்கள், கல்வி, யோகா, இந்த மாதிரிப்பட்ட நிறைய விஷயங்களில் நம்ம பார்த்துருக்கோம் அந்த கிரகத்தோட தன்மைகள். ஸோ அதில் இந்த கேதுவோட தன்மை முதல்ல அஸ்வினி நட்சத்திரத்தோட தன்மைகளும் அதோட குணாதிசயங்களும் பார்க்கலாம். அதாவது அஸ்வினி, மகம், மூலம், இந்த 3 நட்சத்திரத்தோட அதிபதி கேது. ஸோ அப்போ கேது ஒருமா ஃபஸ்ட் இப்படி வச்சுக்கிட்டு அஸ்வினி நட்சத்திரத்துக்கு என்ன தன்மைகள், அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன குணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, சாஸ்திரங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை பற்றி என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல அஸ்வினி நட்சத்திரத்துக்கு என்ன மிருகமாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா குதிரை தான் அஸ்வினிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்போ இதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கணும், குதிரை தான் இவங்களோட நட்சத்திர சின்னம். அப்படின்னா இந்த குதிரைக்கு என்னெல்லாம் தன்மைகள் இருக்கும், அது முதல்ல அதுதான் நம்ம ஆராய வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம். அஸ்வினி நட்சத்திரம்னு பிறந்தாலும் இவங்க குதிரை. அப்போ இவங்கக்கிட்ட எப்போவுமே என்ன இருக்குன்னா பயங்கர வேகம். அதாவது எந்த விஷயத்துலையுமே இவங்க கொஞ்சம் பின்னடைவுங்கிறது கிடையாது. அவங்களுக்கு இந்த ஓட்டம் எப்போவுமே என்ன இருக்குன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப பவர்ஃபுல்லான ஓட்டம் இருக்கும். அதுவும் இல்லாமல் அவங்களோட அதிபதி கேதுங்கிறதுனால எதுக்கு கீழே இவங்க அடங்க மாட்டாங்க. இவங்களை அடக்கி ஆளணும் அப்படின்னு நினச்சா தோற்று போகிறது என்னவோ நம்மளாக தான் இருப்போம். ஸோ அப்போ முதல் பாயிண்ட் என்னென்னா இவங்கக்கிட்ட வேகம் அதிகமாக காணப்படும். இதுதான் முதல் பாயிண்ட். முன்னோடி மனப்பான்மை. அதாவது இவங்க எல்லாத்துலேயும் நம்ம ஃபஸ்ட்டு இருக்கணும். எந்த விஷயத்துலையுமே சீக்கிரம் ஆராய்ஞ்சு, இப்போ ரிசர்ச்சராக இருக்காங்க அப்படின்னா அந்த விஷயத்தை இவங்க ஃபஸ்ட்டு ஆராய்ஞ்சு அதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இவங்க தான் அதை ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்து பண்ணுவாங்க. அதாவது புது விஷயங்களை கண்டுபிடிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும். இந்த புது விஷயங்களை கண்டுபிடிக்கிறது எல்லாமே இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும். இவங்கக்கிட்ட பயங்கர திறமையும் புத்திசாலித்தனமும் இருக்கும். அதாவது திறமை ஒன்று, சிலவங்களுக்கு புத்திசாலித்தனம் இருக்கும் ஆனால் திறமை இருக்காது. சிலவங்களுக்கு திறமை இருக்கும் ஆனால் அந்த திறமையை புத்தியின் வழியாக அவங்க கெடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இவங்களுக்கு எப்படின்னா திறமையும் புத்திசாலித்தனமும் சேர்ந்தே இருக்கும். ஸோ இப்படி திறமையும் புத்திசாலித்தனமும் சேர்ந்து இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஒரு விஷயத்தை சூழ்நிலைக்கு ஏற்ப இவங்களால சீக்கிரமாக முடிவெடுத்துட முடியும். ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ப இவங்களால சீக்கிரமாக ஒரு விஷயங்களை முடிவெடுத்து அதுக்கு ஒரு ரிசல்ட் கொண்டு வர்றதுக்கு இவங்களால முடியும். உதவி மனம். இவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்பிங் மென்டாலிட்டி இருக்கும். அதாவது பிறருக்கு உதவணும் அப்படிங்கிற ஒரு மனம் இயற்கையாகவே இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறக்கவங்களுக்கு காணப்படும். அஸ்வினி நட்சத்திரம் அறிவின் கடவுள் அப்படின்னே சொல்லலாம். அதாவது நீங்கள் ஸ்கூலில் கூட பாருங்கள், உங்கள் கூட இருக்கிற ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருந்தால் பாருங்கள். இல்லை ஒரு காலேஜாக இருக்கட்டும், இல்லை உங்கள் கூட இருக்க ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்கட்டும், அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கன்னா அவங்கக்கிட்ட எல்லாரை விடையும் வேகம் அதிகமாக இருக்கும். நுண்ணறிவு திறமை, அதாவது ஒரு சின்ன விஷயத்த கூட அப்படியே ஷார்ப்பாக அவங்க எடுத்துகிட்டு போகிறதுல பயங்கர திறமைசாலிகளாக இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு நம்ம எதையுமே புகட்டணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் முதல் விஷயம். நம்ம ஒரு விஷயத்தை அவங்களுக்கு கொடுத்து தான் இவங்க இதை பண்ணணும் அப்படின்னு அவங்க போட்டி போடுறதுல சிறந்தவர்கள். அதாவது அந்த வேகம் சொன்னேன் இல்லையா, அந்த குதிரைக்கு ஓட்டப்பந்தயத்தில் குதிரை ஓட்டம் என்ன ஆகும், அது முதல் இடம் பிடிக்கும் இல்லையா. சேம் அதே தான் இந்த
ஓட்டப்பந்தயத்துலலாம் நம்ம ஸ்கூல் காம்படிஷன்லாம் ஸ்போர்ட்ஸ் டே வச்சா அந்த ஸ்போர்ட்ஸ் டேயில் மேக்ஸிமம் ரன்னிங் ரேஸில் வந்து வின் பண்ணுறவங்க இந்த நட்சத்திரக்காரங்களாக இருக்குது. அதாவது இந்த நட்சத்திரம் மீன்ஸ் இந்த அஸ்வினி மகம் மூலம் 3 சொன்னேன் இல்லையா, அப்படி. அப்புறம் இந்த சேவை மனப்பான்மை, மருத்துவர்கள், அப்புறம் நர்ஸு, இந்த மாதிரி கேட்டகரிஸ் எல்லாமே வந்து இவங்க வந்து அதை நல்லா பண்ணுவாங்க. அதாவது அந்த சேவை இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டே ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஆன் த வேல. ஸோ நம்ம வந்து என்னன்னு போகக்கூடிய இடத்துல இந்த நட்சத்திரக்காரங்கள் நின்னாங்க அப்படின்னா 100% இவங்க ஃபஸ்ட் எய்ட் பண்ணி அவங்கள எந்த இடத்துல வந்து கொண்டு போகணும், எங்கே கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கும். அந்த வழிகள் எல்லாம் இவங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சு இவங்க அந்த இடத்துல வந்து கரெக்டாக போய் அந்த இடத்த ரீச் பண்ணிடுவாங்க. ஏன் அப்படின்னா இயற்கையிலேயே இவங்களுக்கு வந்து அந்த சேவை மனப்பான்மை வந்து 100% இருக்கும். ஒரு சில கிரகங்கள் அவங்களுடைய ஜாதகத்தில் குறுக்கிட்டால் மட்டும்தான் இதுக்கு வந்து தடையாக இருக்குமே தவிர மற்றபடி இந்த நட்சத்திரத்துக்கான தன்மைகள் வந்து இப்படி தான் கண்டிப்பாக இருக்கும். இவங்கக்கிட்ட வந்து உணர்ச்சி வேகம் அதிகமாக இருக்கும். அதாவது ஒரு கோபமும் சந்தோஷமும் சீக்கிரம் வரும். ஆனால் அந்த சந்தோஷங்கிறது இவங்கக்கிட்ட வந்து ரொம்ப நேரம் நிலைக்காது, சீக்கிரமாகவே அவங்கள விட்டு போயிடும். அது இந்த நட்சத்திரத்துக்குன்னு அப்படி ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது கோபமும் சந்தோஷமும் வந்த மாத்திரத்திலே வந்து அந்த சந்தோஷங்கிறது எப்படின்னா கோபம் ஸ்டேபிளாக இருக்கும், அந்த சந்தோஷங்கிறது வந்து இவங்களை விட்டு காணாமல் போயிடும். தன்னம்பிக்கை வந்து இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக காணப்படும். அதாவது நம்மளால் இது பண்ண முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை வந்து இந்த நட்சத்திரத்துக்காரங்கள்ட்ட அதிகமாக காணப்படும். அதாவது மற்றவங்க வந்து நினைப்பாங்க இந்த விஷயத்த உங்களால் பண்ண முடியாது, இதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா இல்லை ஏன்னா கண்டிப்பாக இந்த விஷயம் பண்ண முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை வந்து இந்த நட்சத்திரக்காரங்கள்ட்ட அதிகமாக இருக்கும். இப்போது நம்ம ப்ளஸ்ஸை பற்றி மட்டும் பார்த்தோம் இல்லையா. ஸோ மைனஸை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இவங்கக்கிட்ட வந்து அவசரமாக முடிவெடுக்கிறது இவங்களோட பெரிய மைனஸ். அதாவது எந்த விஷயம் இருந்தாலும் அதாவது அந்த அதிபதிக்கு ஒரு கேரக்டர் இருக்கிற மாதிரி இந்த கேது வந்து எதுக்குள்ள கட்டுப்படுத்த முடியாது. ஸோ அது மாதிரி அஸ்வினியுமே குதிரை கால் ஓட்ட மாதிரி ஓடக்கூடியது. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு வந்து இவங்களோட பிரச்சனை ஒரு விஷயம் வந்தால் பொறுமையாக நிதானித்து முடிவெடுத்தால் தான் அதில் வெற்றி கிடைக்கும். ஆனால் இவங்க வந்து அவசரமாக முடிவெடுத்து அந்த விஷயத்தை வந்து கோட்டை விட்டுருவாங்க. பொறுமை வந்து ரொம்ப குறைவு. அதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னா கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. இந்த வம்பு வழக்கு பிரச்சனைகள் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் நிலைப்பாடுகள் எல்லாமே இருக்கிறது வந்து இந்த கேது அதிபதிக்கு கீழே வரக்கூடிய நட்சத்திரங்களாக தான் இருக்கும் மேக்ஸிமம். வந்து இவங்களுக்கு பொறுமைங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும். ஒரே விஷயத்தில் நீண்ட நேரம் நிலைத்திருக்கிறது ரொம்ப கஷ்டம். அதாவது இப்போ ஒரு விஷயத்தை கொடுத்து இதை தான் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு பண்ணால் இவங்களால் நிலைச்சிருக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்கள அதை கட்டுப்படுத்தி நம்ம வைக்கிறதுக்குள்ளே ஆக்சுவலி மேக்ஸிமம் முடியாது, அது பாசிபிள் கிடையாது. இருந்தாலும் அப்படி பாசிபிள் ஆனால் கூட அவங்கள வந்து அந்த தன்மைக்குள்ளே கொண்டு வரணும் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு மெனக்கடுற மாதிரி இருக்கும். நட்சத்திரத்தை பொதுவாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா குதிரைக்கு என்னெல்லாம் தன்மைகள் உண்டு, குதிரை தன்னுடைய வாழ்க்கை முறைகளை எப்படி வச்சுக்கும், குதிரைக்கான பண்புகள் என்ன அப்படிங்கிறத பார்த்து அதன்படி நம்மளோட நட்சத்திரத்து நமக்குள்ள மிருகம் இருக்குது. எல்லா மனிதனும் சொல்லுவான் இல்லையா, எனக்குள்ளே இருக்க மிருகத்தை தட்டி எழுப்பிடாதீங்க அப்படிங்கிற சேம் அந்த மிருகத்துக்கு கீழே தான் இவங்களுடைய நட்சத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா. அப்போ இந்த குதிரையோட தன்மைகளை வந்து தாண்டி இப்போது ஒரு கும்பராசியில் ஒருத்தவங்க இருப்பாங்க, புரட்ட நட்சத்திரத்தில் ஒருத்தர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து அவங்களோட அதிபதி சிங்கம், அவங்களோட நட்சத்திரம் வந்து சிங்கம்னு வச்சுக்கோங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு இந்த பொண்ணு மாதிரி ஆகணும், இல்லை எனக்கு இந்த பையனாக இருந்தால் இந்த பையன் மாதிரி ஆகணும்னு அடுத்த நட்சத்திரத்தோட கேரக்டர் மாதிரி நம்ம ஆகணும்னு நினச்சா அந்த இடத்துல தான் நமக்காக பெரிய துன்பமே காத்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி ஒன்றும் கிடையாது. ஏன்னா நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, அஸ்வின் நட்சத்திரத்தில் நான் பிறந்திருக்கேன், நான் வந்து ஒரு மேஷ ராசியில் நான் பிறந்திருக்கேன் அப்படின்னா எனக்கு இதுதான் விதி, இதை நான் ஏற்றுக்கிட்டு வாழ்கிறது தான் நம்மளுடைய வாழ்க்கைன்னு நம்ம முழுசாக அதை நம்பணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்பி நமக்கு என்ன வரும் அதை தான் நம்ம பண்ணணும். அதை தாண்டி இன்னொருத்தவங்களுடைய நட்சத்திரத்தில் இருக்க மிருகத்தில் மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு நினச்சி வாழும்போது துன்பங்களும் சோகங்களும் நம்மளை கண்டிப்பாக தாக்குங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை.